தியானிக்க போகிற அந்த வேத வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு விளக்கி தாங்க, எங்களோடு பேசுங்க. எங்களுடைய உள்ளங்களும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக உடைய வசனத்தில் உள்ள அத்தனை மகத்துவங்களும் எங்களுக்குள் கடந்து வர, ஆண்டவரே சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னீங்களே, அந்த விடுதலை அங்கே பெற்று அனுபவிக்க கிருபைதாங்க. ஆண்டவர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. சகல துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. உட்காருவோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டோடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் இணைஞ்சு தியானம் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து தியானித்து ஆண்டோடைய வார்த்தையில் உள்ள ரகசியங்கள் மட்டும் இல்லை, அதனுடைய விடுதலைகளையும் நம்ம ருசிக்கணும். பாருங்க, இன்னைக்குள்ள தலைப்பு உங்களுக்கு தெரியும், எதிரானவைகளை மேற்கொள்ளுவது எப்படி. பாருங்க, அந்த ஒரு தலைப்பு ஆண்டவர் என் மனதில் தந்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, நம்ம விருப்பம் எதுவாக இருக்கும்? எதிரானதை விரும்புவோமா, இல்லை நமக்கு அனுகூலமாக இருக்கிறத விரும்புவோமா? நமக்கு அனுகூலமாக இருக்கிறத விரும்புவோம் இல்லையா? இதில் அநேகர் நம்ம வாகனம் ஓட்டுறவங்க மேக்சிமம் ஒன் வே ரூட்டுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எதனால? எதிர்த்தால வண்டி வராது. பாருங்கள், அப்படி கண்ணை மூடிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் என்ன செய்கிறோம், வண்டி அதுக்கு பாட்டு போயிட்டு இருக்கோம், எந்த இடைஞ்சலும் இருக்காது. நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அது பாட்டு போகணும்னு வச்சுருங்க. அப்போ எதிராக வாகனங்கள் வரும்போது நம்ம வேகம் குறையும். அது மட்டும் இல்லை, நின்று போக வேண்டியது வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுபோல் நம்ம யாருமே ஒரு எதிரான காரியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். எல்லாமே எனக்கு அனுகூலமாக இருந்தால் நல்லா இருக்குமே, எங்கே போனாலும் எனக்கு எல்லாமே அனுகூலமாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இதை நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் தான் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு எதிராக பல சூழ்நிலைகள் மோதி அடிக்கும்போது பாருங்கள், சூழ்நிலைகள் எதிராக கடந்து வரும்போது ரெண்டு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணும். ஒன்று, உலக மனுஷன் அதிலே சோர்ந்து போவான். ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. இந்த சூழ்நிலையை நான் எப்படி தாண்டுவேன், இந்த எதிரான காரியத்தை நான் எப்படி மேற்கொள்வேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. அதனால அவன் சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை பாருங்க, எதிரான சூழ்நிலை வரும்போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா நம்மை விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம நெருக்கப்படும் போது ஆண்டவர் அப்படித்தானே சொன்னார், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிட்டுருப்பா, நான் உன்னை விடுவிக்கிறேன். அந்த அர்த்தத்தை பார்த்தீங்களா? நான் உன்னை விடுதலை ஆக்கிடுவேன், நீ பயப்படாத. ஆபத்தை பார்த்து நீ பயப்படாத, எதிரான சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத, நான் உனக்கு வருவேன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. அந்த தேவனை வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் சோர்ந்து போகிறோமா, என்ன கலங்கி போகிறோமா? அது உலக மனுஷங்க, அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவன் நம்பிக்கை இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார். எந்த ராத்திரியாக இருக்கட்டும், எந்த இக்கட்டான நிலைமையாக இருக்கட்டும், கர்த்தர் கூட வருவதை நம்ம பார்க்க முடியும். அவனை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரி, இப்போ நமக்கு எதிரானவைகள் உங்களுக்கு என்ன என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணிக்கூர் சாட்சி சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவு நமக்கு எதிரான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. எங்கே போனாலும் சில எதிரான காரியங்களை நம்ம சந்திக்கிறோம். நம்ம அனுகூலமாக இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் அது எப்படி இருக்குது, எதிராகவே இருக்குது. பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எப்படிப்பட்ட ஆயுதமும், அது யாரால உருவாக்குனாலும் சரி வாய்க்காதே. பாருங்க, அப்போ ஆயுதங்கள் உருவாகட்டும். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவாங்க, ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காக்கும்படி நான் உன் கூடவே இருப்பேன். அந்த தேவனுடைய பிள்ளைங்க நாம. எதிரான சூழ்நிலையை பார்த்து நீங்க பயப்படாதுங்க, எதிரான சூழ்நிலையை பார்த்து கலங்கி போகாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. பிறகு இன்னைக்கு நம்ம அந்த தலைப்பு எதிரானவைகளை மேற்கொள்ளுவது எப்படி. எல்லாரும் சொல்லுங்க, எதிரானவைகளை. அப்போ அந்த தலைப்பிலே ஒரு நம்பிக்கை வருதா என்ன?
எந்த எதிர் வந்தாலும் நான் மேற்கொள்வோம் ஐயா. அந்த பிரச்சனை என்ன மேற்கொள்ளாது, அந்த கஷ்டம் என்ன மேற்கொள்ளாது. என்னை மேற்கொள்ள பண்ணுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார், மேற்கொள்ள உதவி செய்வார். சரி, அது எப்படி அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வசனங்களை வச்சு அப்படி நம்ம தியானம் பண்ண போகிறோம். பாருங்க, நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை எடுப்போமே. நம்ம வீட்டை திறந்து வீட்டுக்குள்ளே போகிறோங்க. எங்கே போகிறோம்? ஜெபத்திலே வீட்டுக்குள்ளே போயிடாதுங்க. பாருங்க, வீட்டுக்குள்ளே போகிறோம். போகும்போது பயங்கரமான ஒரு பேட் ஸ்மெல் வருது, மோசமான ஒரு வாடை வருது. நாம் என்ன பண்ணுவோம்? சும்மா சொல்லுங்கள். சிலர் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? வீட்டை சுற்றி ஸ்ப்ரே அடிப்போம். ஆனால் அது கொஞ்ச நேரம் இருக்கும், அடுத்தால என்ன செய்கிறோம்? அதுக்கு வாசனை வெளிப்பட்டுரும். அடுத்துனா சரி, இப்போ வீட்டுக்குள்ளே பேட் ஸ்மெல். இந்த வீடு எனக்கு வேண்டாம். இந்த வீட்டுக்குள்ளே என்ன வருது? பேட் ஸ்மெல். வீடு மாறிடுவோமா என்ன? சும்மா சொல்லுங்கள், ஃப்ரீயாக பேசுங்க. மாற மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்? என் வீடு நல்லா தானே இருந்துச்சு, இந்த பேட் ஸ்மெல் எதனால வருது கண்டுபிடிப்போமா? ஆராய்ச்சி பண்ணுவோமா? அங்கே பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் எலிகள்லாம் உண்டுன்னு தெரியாது. நம்ம ஊர்லலாம் ஏகப்பட்ட எலி உண்டு. ஏதாவது ஒரு எலி அங்கே ஒரு இடத்துல செத்து கிடக்கும், அந்த ஸ்மெல்லு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தேடுறோம் பாருங்க. தேடி பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதை எடுத்து மாற்றும் போது அந்த ஸ்மெல் மாறுது. இது போல நமக்கு எதிராக சில காரியங்கள் வரும்போது அது எதனால வருது, அது எங்கிருந்து வருது, அது எப்படி வருதுன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கணும். எப்படிங்க நான் கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் ஆண்டவருடைய சமூகம். நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் குடும்பமாக அமரும்போது கர்த்தர் அதை நமக்கு உணர்த்துவாங்க. எதனாலங்கிறத உணர்த்துவாங்க, காண்பித்து கூட கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் நம்முடைய தேவன். பிள்ளைகளை விட மாட்டார். பாருங்க, நம்மளை உணர்த்துவார். இது இன்னென்ன காரியம் தான் உனக்குள்ள இப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அவர் தெளிவாக காண்பிறார். அப்போ முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? அதை சரிப்படுத்தணும். இதே மனசில் வச்சுக்கிடுங்களா, அந்த எலி கதையே மனசில் வச்சுக்கணுங்க. பாருங்க, அதை நம்ம சரியாக்கிறோம். சரியாக்குற என்ன ஆயிரும்? அது சீர்படும். அப்போ எதிரான காரியத்தை பார்த்து நம்ம பயந்து ஓட வேண்டியவர்கள் கிடையாது. அதை சரிப்படுத்த சீர்படுத்த கர்த்தர் நம் மூலமாகவே கிரியை செய்வார். பரிசுத்த ஆவியானவருக்கு வேலை என்னங்க? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாங்க. அப்போ அவர் உணர்த்தும் போது நம்ம உணர்ந்துடணும். இல்லாண்டவரை இதே போல் எல்லாரும் இருக்குது அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம் என்ன பண்ணிடணும்? உடனே ஆண்டவர் உணர்த்தும் போது ஆராதனையில் பாடல் பகுதியில் கூட உணர்த்துவார், ஜெப நேரத்தில் உணர்த்துவார், செய்தி பகுதியில் உணர்த்துவார், நீங்கள் வேதத்தை படிக்கும்போது கர்த்தர் உணர்த்துவார். உணர்த்தும் போது எனக்கு எதிராய் சத்ரு நிற்கும்படியாக, எனக்கு எதிராய் பிசாசு யுத்தம் பண்ணும்படியாக என்னிடத்தில் என்ன இருக்கிறது, என்னிடத்தில் என்ன இருக்கிறது, என் குடும்பத்தில் ஏன் எல்லாம் எதிராகவே வருது, நான் நேசிக்கிறவங்க ஏன் எனக்கு எதிராக வர்றாங்க, நான் செய்கிற வேலைகள் செய்கிற காரியங்கள் எல்லாமே எனக்கு எகெயின்ஸ்டா இருக்குது ஏன்? இந்த கேள்வி நம்ம உள்ளத்தில் இருக்கணுங்க. இல்லை இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போறதில்ல. விட்டுட்டு போனீங்கன்னா நான் சொல்ற மாதிரி அந்த காரியத்தில் வரும். வீட்டுக்குள்ள என்ன ஸ்மெல்லு? பேட் ஸ்மெல். அங்கேயே இருப்பீங்களா? ஆமாள் சொல்றவங்க மட்டும் கரெக்ட் லெவலுக்கு போகும். ஆமே, நல்ல இருப்பீங்களா? அது மாறணும்ல. அதே போல நம்ம பிரச்சனை மாறணும். நமக்கு எதிரான ஆயுதங்கள் உடையணும். ஒன்னும் இல்லாம இல்பொருளா மாறணும். அதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டு இடத்துல கேட்கணும். சரி, இப்போ பாருங்க, நமக்கு எதிரானதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். எதனால இது வருது அப்படிங்கிறத அறிஞ்சு அதை எடுத்து மாற்ற நம்ம முயற்சி பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. சரி, வாங்க ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். முக்கியமாக இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு
எகெயின்ஸ்டாக இருக்கிறது உலகம், மாமிசம், பிசாசு. இதுக்குள்ளே தான் எல்லாமே அடக்கும். நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் எதிரான காரியங்கள், நம்மளை விழத்தள்ளுகிற காரியம், நம்மளுக்கு எதிராக போராடுகிறது, நம்ம ஆண்டவருக்குள்ளே எழும்ப முடியாதபடி, இன்னும் கர்த்தருடைய விடுதலையை காண முடியாதபடி தடுக்கிற காரியங்கள் அத்தனையுமே இது மூணுக்குள்ளே தான் உள்ளடக்கும். இந்த மூன்றையும் நம்ம ஜெயிக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாங்க? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அப்போ உலகத்திலிருந்து நமக்கு என்ன வரும்? உபத்திரம் வரும். உலகத்திலிருந்து பலவிதமான பிரச்சனை வரும். அதுல நாம என்ன செய்யணுமா? திடன் கொள்ளணும். ஆண்டவர் சொன்னா, இதே போல நான் அந்த உபத்திரத்தின் வழியா வந்தேன், நடந்தேன், அதை நான் ஜெயித்தேன், அதுபோல உங்களையும் ஜெயிக்க பண்ணுவேன். அப்ப நம்ம அதில் தோற்று போக மாட்டோம். எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருத, நான் எப்படி நிற்க முடியும்? சொல்ல முடியாது. நம்ம அப்பா ஜெயித்திருக்கிறாங்க, நம்மளையும் ஜெயிக்க பண்ணுவாங்க. நமக்குள்ளே அந்த ஜெயத்தை அவர் தருவார். அவர் ஜெய கிறிஸ்து பாருங்க. அதனால நாம ஆண்டவர் ஜெயித்தார், என்னையும் ஜெயிக்க வைப்பாருங்கக்கூடிய இதெல்லாம் இருக்கணும். சரி, பிசாசு, மாமிசம், நம்ம அதை படிப்படியாக பார்க்கலாம். பிசாசு பிசாசை நாம ஜெயிக்கணும்னா உலகத்தில் இருக்கிற அவனிலும் நம்மில் இருக்கிற பெரியவர். அப்ப பிசாசு எத்தனை போராட்டம் போட்டாலும் அதை ஜெயிக்கிறது ஆண்டவராக இயேசு நம்மோடு இருக்கும்போது நம்ம ஜெயிப்போம். ஏன்னா அவரை விட அவன் பெரியவன் கிடையாது. சரியா? சரி, மாமிசம் இப்படி இருக்கிற மாம்சத்தை ஜெயிக்கணும்னா யார் வரணும்? யார சொன்னது? ஆவியானவர். அப்படியே மனசுல கொண்டு வாங்க. உலகம், பிசாசு, மாமிசம் இதெல்லாம் ஜெயிக்கிறது கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறார். பாருங்க, அந்த உலகத்தை ஜெயித்த கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப அவர் ஜெய கிறிஸ்து. அப்ப அந்த விசுவாசம் எப்பவும் இருக்கணும். கண்டிப்பா இது மூணு எடுத்து பாருங்க. உங்க போராட்டங்கள், உங்களுக்கு எதிராக வர்ற பிரச்சனையை பாருங்க. இது மூணுல ஏதோ ஒன்று தான் அங்க இருக்கும். அத்தனையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமைய, கிருபைய கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாங்க. நம்ம அநேக நேரத்தில் அதை நினைக்காதபடி, எனக்கு இப்படிதான் பிரதர் இருக்கும். சிலர் டைலாக்லாம் விடுவாங்க, நான் பிறந்த வீட்லையும், நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க, பிறந்த வீட்லையும் அப்படிதான், புகுந்த வீட்லையும் இப்படிதான், அப்படி சொல்ல ஆண்டவர் வந்திருக்கிறாரு. இல்லைங்க, அதை மாற்றி அமைக்கக்கூடிய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வல்லமை, அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்திடணும். சரி, இப்போ நம்ம பாருங்க, எதெல்லாம் எதிராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாபங்கள். நம்ம சுவாபம் இருக்கு பாருங்க, சுவாபம் தெரியுமா? குணநலங்கள். அது நமக்கே எதிராக இருக்கு. சிலர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு என்ன கோபம் வரும் சொல்லுங்கம்மா? என்ன கோபம் வரும்? முற்கோபம். அந்த மூக்கில் தான் இருக்கும் பாருங்க, டமார்னு கோபப்பட்டுருவாங்க. நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். ஆனால் அவங்க சுவாபம் வெளிப்படும் போது பாருங்க, அவர்கள் யாரும் வேற விரும்ப மாட்டாங்க. இவன்கிட்ட பேசாத, என்ன பண்ணிடுவான், திடீர்னு கோபப்பட்டுருவான். அப்படி வருதான் நம்ம சுவாபங்கள். ஏதோ ஒரு நம்மளால் அடக்க முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியலை. அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையா நமக்கு எதிராக இருக்குது. நல்லவங்களா இருப்பாங்க பாருங்க. சிலர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனால் உள்ளம் கபடமில்லாத உள்ளமா இருக்கும். ஆனால் என்னன்னாலும் வெளியே சொல்லிடுவாங்க. பார்த்துருக்கலாம், உள்ளத்துக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. எது கேட்டாலும் இப்படி கேட்டு இப்படி வந்துடும். ஆனால் நல்ல சுபாவமாக இருக்கும். இது அவங்கள பாருங்க எதிர்க்கிற ஒரு குணம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம வெளியே சொல்லக்கூடாது, எல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் வெளியே வரணும். ஏன்னா அது அப்படியே சொன்னீங்கன்னு வச்சுடுங்க, அது சிநேகிதனையும் எதிரியாக மாற்றிடும். கேட்கறது அப்படியே சொல்றது அல்ல, அது ஒரு சுவாபம். இப்படி நம்ம சில சுவாபங்கள் நம்மளை ஆராய்ஞ்சு பார்ப்போம். அந்த சுவாபம் தான் நமக்கு எதிரி, அது நமக்கு எதிராக இருக்குது. இதை நம்ம மேற்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? நாம ஜெபிச்ச, ஆண்டவரே என் சுவாபத்தை மாற்றி தாங்கப்பா, இப்படிப்பட்ட குறைவு ஆண்ட இருக்குது, ஆண்டவரே இந்த குணநலங்களை எனக்கு மாற்றி தந்துருங்க,
இது எனக்கு வேண்டாப்பா. எங்கே போனாலும் வீட்டில் பாருங்கள், வீட்டில் பிள்ளைகள் அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை குடும்பம் பேசிகிட்டு இருக்க, டக்குனு கோவம் வந்துடும், பிரச்சனை ஆயிடும். எதனால நம்ம குணநலங்கள் எல்லாம் மாற்றி, அதுபோல் பாருங்கள் பொறுமையாக இருக்கணும். அது முக்கியமான ஒரு குணங்க. யோசிச்சு பாருங்கள், ரொம்ப நீங்கள் பொறுமையாக இருந்து பழகி பாருங்கள். உலக பிரகாரமாக சொல்லுவோம், பொறுத்தார் பூமி ஆளுவாங்க. நம்ம பூமியை ஆள்றோமோ இல்லையோ, குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவாங்க. எங்கே போனாலும் பொறுமையாக இருப்போம். சில நேரத்தில் உங்களை நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது ஏளனம் பண்ணுவாங்க. நான் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே பூவும் பார்த்துடுங்க வாங்கிறதுக்கு, பாம்போல் அதில் பொறுமையாக நிற்பேன். என்னை அவன் கண்டுக்கவே மாட்டான். எனக்கு பின்னால் வர்றவனுக்கெல்லாம் கூட்டு கொடுப்பான். சோத்திராண்டவர். ஆமே, அல்லேலூயா. இதிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். பொறுமையாக இருந்து பாருங்க, பொறுமையாக இருந்து பாருங்க, அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பார்ப்பாரு, என் பிள்ளை எவ்வளவு பொறுமையாக இருக்கிறான், பொறுமையாக இருக்கிறான், அவனை நடத்தணும், அவன் நான் எப்படியாக அவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம கூடவே வருவாங்க. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் அவசரம், அதாவது பொறுமைக்கு நேர எகென்ஸ்ட் எது? ஆத்திரம், அவசரம். எந்த ஒரு காரியத்திலும் பிசாசு நம்மளை புஷ் பண்ணுவான், இதை பண்ணிடு, கொஞ்சம் அப்படி யோசிப்பேன், இதை செய். அதை பற்றி நமக்கு தெரியவே செய்யாது. ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, அது நமக்கு தெரியாது. ஆனால் பிசாசு நம்மளை தள்ளி விடுவான். செய்திருப்பா உள்ளே போய் மாட்டும். புரியுதா உங்களுக்கு? அவசர புத்தி நமக்கு, அது நமக்கு எதிரானது. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்ம பண்ணுனா, இந்த சுவாபத்தினால் உண்டாகிற எதிரான நிலையை நம்ம உடைக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அதுபோல் பாருங்க, இன்னொன்று, நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா பாசிட்டிவாகவே நினைப்பாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, அதில் நெகட்டிவும் இருக்குது, எதிரானதும் இருக்குது. எல்லாமே பாருங்க பாசிட்டிவ் கிடையாது. நாம் முழுமையாக அப்படியே நம்பிடுவோம், இது இப்படி தான் நடக்கும். ஆனால் அந்த நெகட்டிவான காரியம் வரும்போது நம்ம சோர்ந்துடும். நான் இப்படிலாம் நினச்சி இதை பண்ணேன், இப்படி ஆயிட்டு. அப்போ எந்த ஒரு செயல்பாடையும் எடுக்கும்போது ரெண்டையும் எடுக்கணும். ரெண்டு காரியத்தையும் எடுத்து வச்சு இதில் என்ன எதிரானது இருக்குது, என்னது அனுகூலமாக இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளே வந்துடணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எதை நீங்கள் செய்தாலும், ஒரு வீட்டை கட்டுறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸை திறக்கிறீங்க, ஏதோ ஒரு ஜாப்பை புதுசாக பண்ணுறீங்க, எதுனாலும் சரி எல்லாமே சக்ஸஸாக மாறும். அதில் எந்த காரியத்திலும் தோற்று போக முடியாது. ஆமென், அல்லேலூயா. நமக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருதுங்க, நமக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருது, பயங்கரமான ஒரு சூழ்நிலை வருது. உடனே நாம என்ன நினைப்போம்? சும்மா என்னோட பேசுங்க. என்ன நினைப்பீங்க நீங்கள்? சகோதரி என்ன நினைப்பீங்க? சொல்லுமா, எனக்கு வீட்டில் பயங்கர பிரச்சனைப்பா. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? லைட்டாக பக்கத்து வீட்டுக்காரன்னு பார்ப்போம், இவன் ஏதோ பண்ணுறான், உள்ள சாம்பிராணியெல்லாம் போயிது, தோணுமா? உண்மையாக பேசிட்டு இருக்கேன், சரியா? தோணுமா? என்ன அடுத்த மனுஷனுக்கு மேலே தான் கண்ணு போகும், இல்லை கூட இருக்கிறவன் மேலே கண்ணு போகும். ஆனால் பைபிள் சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அவன் ஒன்றும் பண்ண முடியாது, அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கிறான்ப்பா, அவன் பார்த்தாலே தெரியுது, ஏதோ பண்ணிட்டு அப்படி ஒரு சைஸில் நடக்காம பாரு, தோணுமா? அவனால் முடியாதுங்க. நம்மளை போல் அவன் மாம்சத்தில் ரத்தத்தில் உள்ளவன். சில நேரத்தில் அவன் கூட ஏமாந்து போய் எதையாகலையும் செய்யலாம். பாருங்க, பாகால் தீர்க்கதரிசி 450 மேலே ஒரு பக்கத்தில் மந்திரவாதம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த எலியாங்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படியே நிற்கிறார். ஏதாவது அவரை பண்ண முடிஞ்சிச்சா? பண்ண முடியலை. ஏன்னா அவருக்குள் இருந்த தேவன் பெரியவர். அதே தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவன் போச்சா போட்டா என்ன, சாம்பிராணி போட்டா என்ன? ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு நினைப்பே வரப்படாது.
அதை மறந்துடணும். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ ஒன்றாவதாக முதல்ல ஒரு காரியம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அப்படி 2ஆம் வசனம் வாசிமா. முதல் இது நம்ம பார்க்கறது கீழ்ப்படியாமை. ஏன் நமக்கு எதிராக சில காரியங்கள் எழும்புது? ஏன் நம்ம ஜெயிக்க முடியலை? அதை நம்ம ஏன் மேற்கொள்ள முடியலை? அதற்கு ஒரு முக்கிய காரியம் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிதல் இல்லை. குடும்பத்தில் கீழ்ப்படிதல் இல்லை, போகிற வருகிற இடத்துல கீழ்ப்படிதல் இல்லை, சபையில் இல்லை, தேவனிடத்தில் இப்படி கீழ்ப்படிதல் என்கிறது இல்லை. நமக்கு சொல்ல நான் ஒன்றும் யாருக்கும் கீழ்ப்படியணும்னு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பேர் என்ன? கீழ்ப்படியாமையின் பிள்ளை. அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் யார் கிரியை செய்கிறா? அதை வாசிமா. ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி அப்படின்னுங்களா? ஆகாயத்து அந்தகார லோகாதிபதி. அந்த ஆவி யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள வருது. அவங்கள அந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். கீழ்ப்படியாம அது உள்ள வந்து நம்மளை செயல்படுத்துது. புரிந்து கொள்ளுங்க. ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தேவ பிள்ளை கீழ்ப்படியாம இருக்காது. தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவாங்க, எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவாங்க. ஆனா இந்த ஆவி கீழ்ப்படியாமை பிள்ளையிடத்தில் வருகிற அந்த ஆவியினால வரும்போது யாரும் கீழ்ப்படிய மாட்டாங்க. அடுத்த வசனம் இப்படி சொல்லுது, வாசிமா. அவர்களுக்குள்ளே நல்ல கொஞ்சம் மாம்ச இச்சையின்படி நடந்து, மாம்சமும் மனசு எதை சொல்லுதோ செய்து, முதல்ல என்ன பிள்ளை? கீழ்ப்படியாமையின் பிள்ளை. இப்ப எப்படி மாறிட்டு? வீட்டில் கோவம் வருமா என்ன? பிள்ளை கீழ்ப்படியட்டா கோவம் வரும்ல. பாருங்க, அப்பா ஏசப்பாவுக்கு கோவம் வருது. இது இப்ப என் பிள்ளை இல்லை, கோபாக்கினின் பிள்ளைன்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாருங்க, நமக்கு எதிராக செயல்படும்படியாய் ஆகாயத்து அதிகார பிரபு வர்றானா, அதுக்கு காரணம் யாரோ இல்லை, நாம தான். நம்ம கீழ்ப்படியாமல் போகும்போது அது நடக்கிறது. இந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமா 1ஆம் வசனம் வாசிப்போம். 1ஆம் வசனம் யாருக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள். யாருக்கு கீழ்ப்படியணுமா? பெற்றோர்களுக்கு. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். பாருங்க, அந்த கீழ்ப்படிதல் அதை நான் சொல்லி அப்படியே அடுத்த பகுதியில் போகிறேன். கீழ்ப்படிதல் வரும்போது தான் என்ன நடக்கும்? அந்த 2ஆம் வசனத்தில் வாசம் பார்த்தீங்களா? நன்மை உண்டாகும், வாழ்நாள் நம்ம ஆயுசு நாட்கள் பெறுகிறதற்கு கீழ்ப்படிதல் முக்கிய. ஐயா, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படியணும், படிக்கிற பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அதுதான் நன்மையை கொண்டு வரும். இன்றைக்கு நன்மைக்கு பதிலாய் தீமை வருகிறது, நமக்கு எதிரானது. ஆயுசு நாட்கள் குறுகி போகிறது, அது எதிரானது. அனுகூலமானது நன்மை. கர்த்தர் நன்மையை தருவார். அது மட்டும் இல்ல, உனக்கு குறிப்பிட்ட ஆயுள் வரையும் கர்த்தர் நடத்துவார். ஆயுசு கூடுங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பார்த்துருப்பேன். பாருங்க, அந்த நம்ம முற்பிதாக்கள்லாம் எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க? எல்லாம் 900 950. அந்த நமக்கு ஏன் அப்படி இருக்க முடியாது? இருக்கலாமா என்ன? யாரெல்லாம் இருக்க விரும்புறீங்க? ஆமென், நல்லது. 50 வயசுலேயே தள்ளாடுது அப்படி சொல்றீங்களோ? பாருங்க, நீடிய ஆயுள். நீடிய ஆயுள்னா அது என்னன்னா தெரியுமாங்க? நீங்க எத்தனை வருஷம் வாழ்றீங்களோ அத்தனை வருஷம் உங்களை பலத்தோடு கர்த்தர் நடத்துவார், சுகத்தோடு நடத்துவார், சமாதானத்தோடு நடத்துவார். அது எத்தனை வருஷம் நீ மேட்டர் கிடையாது, அது கர்த்தர் செய்வார். இதுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்க. கீழ்ப்படிதல். பிள்ளைங்க அந்த விபிஎஸ்ல பல வருஷத்துக்கு முன்னால் விபிஎஸ்ல ஒரு பாட்டு பாடினாங்க.
கீழ்ப்படி கீழ்ப்படி, எனக்கு பாட்டெல்லாம் வராது. கீழ்ப்படி கீழ்ப்படி, அதான் முதல் படி. அது மட்டும் ஞாபகத்தில் இருக்கு. அவன் வாழ்க்கையில் முதல் படி எதுதான்? கீழ்ப்படிதல். நம்ம கீழ்ப்படுகிற அனுபவத்தில் குறைவுபடும் போது எதிரானவைகள் நம்மை மேற்கொள்ளும். நாம் கீழ்ப்படுகிற அனுபவத்தில் நாம் அதிகரிக்கிற போது எந்த எதிரானவைகளையும் நாம் கீழ்ப்படுத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. சரி, ரெண்டாவது வாங்க, 1 பேதுருல வாசிமா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. என்ன தாழ்மை? தாழ்மைன்னா சாதாரண தாழ்மை கிடையாது. எப்படிப்பட்ட தாழ்மை? மனதளவில் ஒரு தாழ்மை. ஒரு ஆளை பார்க்கும்போது சோத்திரனை கூட சொல்லலாம், ஆனால் மனசுல இருந்து வரணும். ஒரு ஆளை பார்த்து சிரிக்கலாம், அந்த அளவு சிரிப்பான், ஆனால் உள்ளுக்குள்ள அதை மட்டும் பாருங்க, ஒரு மனத்தாழ்மை. மற்றவர்களை நம்மை விட பெரியவங்களா நினைங்க. அதில் என்ன குறைஞ்சி போயிருவீங்க நீங்க? அநேக நேரத்தில் அது நமக்கு வரல. இந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசினீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதல்ல அந்த கீழ்ப்படியாமையை நம்ம உடைக்கும் போது எதிரானதை உடைச்சிட்டு வர்றோம். ரெண்டாவது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிமா அந்த வசனத்தை. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம எடுத்துட்டு வந்து இந்த தாழ்மைக்கு எகெயின்ஸ்டா வர்றது யாரு? பெருமை. பாருங்க, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்றார்? உயர்த்துறாரு. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். கர்த்தரை எதிர்த்து நின்னா என்ன ஆகும்? நமக்கு வர்ற எதிரான காரியம் எல்லாம் கூட கொஞ்சம் அதிகரிக்க நம்ம தப்ப முடியாது. அப்போ அந்த பெருமையை நம்ம உடைக்கணும். நமக்குள்ள பெருமை வேண்டாம். பிறகு கொஞ்சம் இது பண்ணணும், உடனே பிசாசு அது பெருமையை தந்துடுவோம். பிறகு நான் ரட்சிக்கப்பட்ட டைமில் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு தரிசனம் தந்தாங்க. தரிசனம் என்னன்னா, ஒரு பெரிய மயில் அப்படியே வந்து தோகை விரித்து நிற்கிறது. நம்ம மேப்பெல்லாம் பார்க்குறோம்ல, அதே போல் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த தோகை அப்படியே விரிஞ்சு இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக பிரத்யட்சமாக அந்த தரிசனத்தை எனக்கு தர்றாங்க. நான் சொன்ன, ஆண்டவரே, எங்கே போனாலும் என் பேர் மட்டும் என்ன செய்யக்கூடாது? பெருமைப்படக்கூடாது. பெருமைப்படக்கூடாது. எங்கே போனாலும் உம்முடைய நாம மட்டும்தான் என்ன செய்யணும். உண்மையில அந்த வார்த்தையை நான் சொன்னேங்க. கர்த்தர் அப்படியே நடத்துறாரு. ஏன்னா நீ பெருமை அடைஞ்சிட்டேன்னு வச்சிடுங்க, உன் வாழ்க்கையில் கர்த்தர் நிற்க முடியாது. அவர் எதிர்த்துட்டாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் நமக்கு ஆதரவா இல்லாம, அவர் நம்ம நடத்தாம, நம்ம எங்க போனாலும் சிறுமைப்பட்டு போவோம், ஒன்றும் இல்லாம ஆயிடுவோம். எல்லாமே அவருக்கு அவருக்குன்னு சொல்லி அந்த அனுபவத்தில் நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு எதிரானது ஒண்ணு நிற்காது, ஓடி ஒளியும். ஆமென், அல்லேலூயா. இவன்கிட்ட நிற்க முடியாது, இந்த குடும்பத்தில் நான் நிற்க முடியாது. அது ஓடுகிறத நம்ம பார்க்க முடியும். எந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த பெருமை வரும்போது அடுத்தது ஒரு காரியத்துக்காக நம்ம போகும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பல போராட்டங்களை சந்திக்கிறோம், பல பலவீனங்களை சந்திக்கிறோம், நெருக்கங்களை சந்திக்கிறோம். ஒவ்வொன்றிலும் கர்த்தர் உதவி செய்யணும். அப்பதான் நம்ம நடக்க முடியும், அப்பதான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ முடியும். அப்போ அந்த எதிரான காரியம் எதனால வருது? பெருமையினால வருது. மனத்தாழ்மையை நம்ம விட்டுறோம், அப்போ பெருமை வருது. இந்த 6:7 வந்து நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம தாழ்த்தும் போது அவர் உயர்த்துறாரு. ஏற்ற காலத்தில் என்ன செய்யறாங்க? உயர்த்துறாங்க. பாருங்க, அப்போ நம்மளை உயர்த்துவாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம தாழ்ந்த நிலைமையில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். அதான் முக்கியம். ஒரு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கா இருக்கலாம், இன்னொரு நாளா இருக்கலாம், கண்டிப்பாக கர்த்தர் உயர்த்துவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. பாருங்க, ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். நாம் எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்கணும், அடங்கி இருக்கணும். அப்பாவுக்கு கரத்தில் அடங்கி இருக்க பழகிடணும்.